ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ட்ஸ் டு ப்ளூம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மேஜிக் மில்க் ஷேக். என்ன மேஜிக்? ஒரே வாரத்தில் 2 பாயிண்ட் அளவு ரத்தம் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். அவ்வளோக்கு சத்தான ஒரு மில்க் ஷேக். இப்போ இதுக்கு அத்திப்பழம், நம்ம வந்து யூஸ்வலாக கயிறு கட்டி பதப்படுத்துகிற பழம் தான் பார்த்துருப்போம். இது வந்து இப்போ எல்லா கடையிலையுமே அவைலபிளாக இருக்குது. இது ரேட்டும் ரொம்ப ஹை காஸ்ட்லாம் இல்லை. நீங்கள் அந்த கயிறில் இருக்க பழம் தான் கொஞ்சம் விலை கூட இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ரத்தத்தை வந்து உடனடியாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வரைக்கும் அத்திப்பழம் அவ்வளோக்கு நல்லது. இப்போ இந்த பழத்தை வந்து இந்த மாதிரி உரிச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி அந்த பவுலில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்காக தான் காட்டுறேன். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி விதையாக நல்லா பழுத்துருச்சுன்னா ரெட் கலரில் இருக்கும். கொஞ்சம் பழுக்காமல் இருந்துச்சுன்னா மில்க் ஷேக் வந்து துவப்பாக இருக்கும். இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ சளி பிடிக்காமல் இருக்கும். அத்திப்பழம் வந்து நல்ல குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதுக்கு நான் வந்து பனங்கல்கண்டு இன்றைக்கி சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக சுகரோ நாட்டு சக்கரை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பால் ஆடையோடு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வந்து மில்க் ஷேக் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து ஆடையோடு ஊற்றுறேன். இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டா நம்மளோட மேஜிக் மில்க் ஷேக் ரெடி. இந்த மேஜிக் வந்து 1 வீக்லேயே கட்டாயம் உங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ரத்தத்தை இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. சளி பிடிக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா ஹாட் வாட்டர் குடிச்சிட்டிங்கன்னா கட்டாயம் சளி தொந்தரவெல்லாம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.